ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஜாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். ஜாகிரஃபியில் ஒவ்வொரு யூனிட்டாக இனி வரிசையாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஜாகிரஃபியில் யூனிட் 1 ஸ்டார்டிங்லேருந்து நடத்த போகிறேன். நீங்கள் ஒரு இந்தியா மேப்பை கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். இந்தியா உலகத்திலே பார்த்திங்கன்னா 7வது பெரிய நாடு, பரப்பளவில் 7வது பெரிய நாடு. இது ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலே, அதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூட் உங்களுக்கு தெரியும். பூமியில் நம்ம ஈஸியாக லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக கற்பனையாக 2 விதமான கோடுகளை வச்சு நாம் அடையாளம் கண்டுபிடிப்போம். ஹரிசாண்டல் லைன் லேட்டிடியூட், வெர்டிக்கலில் பூமி மேலே குளோபில் வரைகிறது பார்த்திங்கன்னா லாங்கிடியூடு. ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. 8 டிகிரி 20 இன்ச்சு நார்த்துலேருந்து 37 டிகிரி நார்த் இன்ச் லேட்டிடியூடில் இந்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லாங்கிடியூடில் பார்த்தோம்னா 68 டிகிரி 7 இன்ச் ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி 26 இன்ச்சு ஈஸ்ட் வரை இருக்குது. அடுத்து இந்தியா ஆசிய கண்டத்தில் இருந்தாலும் உலகத்தை கனெக்ட் பண்ணதில் ஒரு மத்திய புள்ளியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக இந்தியா உலகத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் யூரோப்புக்கு போகணுன்னா கடல் வழியாக போகணுன்னா சுயஸ் கேனல் வழியாக போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் ஜப்பான், சைனா, ஆஸ்திரேலியாவுக்கு போனால் மலக்கன் ஸ்ட்ரைட் வழியாக போயிடலாம். ஸ்ட்ரைட்டுங்கிறது ஒரு வழித்தடம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பாக் நீர் சந்தி அப்படிங்கிறத பிரிக்குது. இப்போ மற்ற நாடுக்குள்ள சும்மா ஒரு சைஸ் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெருசாலாம் எக்ஸாமுக்கு வராது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெருசு, ஜப்பானை விட 8 மடங்கு பெருசு, இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெருசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ விட 3 மடங்கு சின்னது. இனி இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது அண்டை நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட 106 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணுது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணுற நாடு ஆப்கானிஸ்தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னா தெரியுங்களா உங்களுக்கு? 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போரில் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள இடத்த கொஞ்சமாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அது இன்னமும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அடுத்து பங்களாதேஷ், அதிகப்படியான பார்டரை ஷேர் பண்ணது பங்களாதேஷ் தான், 4156 கிலோமீட்டர். எந்தெந்த மாநிலங்கள்லாம் பங்களாதேஷ் கூட பார்டரை ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், மேகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா. அடுத்து பூட்டான்கிற நாடு மொத்தம் 699 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணுது. என்ன மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம். அடுத்து சைனா. சைனா பார்த்தோம்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி எல்லை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு லாங்கஸ்ட் பார்டர் தான். 3488 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணுறோம். லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், இந்த மாநிலங்கள் எல்லாம் சைனா கூட பார்டர் ஷேர் பண்ணுது. அடுத்து மியான்மர், இந்தியாவோட கிழக்கு எல்லையை ஷேர் பண்ணுற நாடு மியான்மர், 1645 கிலோமீட்டர். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அப்புறம் மிசோரம் மற்றும் மணிப்பூர், இந்த மாநிலங்கள் எல்லாம் மியான்மர் கூட பார்டரை ஷேர் பண்ணுது. அடுத்து நேபாள். நேபாளுக்கு தெரியும், நம்ம பாஸ்போர்ட் இல்லாமல் நேபாளுக்கு போகலாம். 1751 கிலோமீட்டர் அளவுக்கு நேபாள் பார்டரை ஷேர் பண்ணுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. பீகார், உத்தரகாண்ட், யூபி, சிக்கிம் மற்றும் வெஸ்ட் பெங்கால், இந்த மாநிலங்கள் எல்லாம் பார்டரை ஷேர் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட 3323 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டரை இந்தியா ஷேர் பண்ணுது. எந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா வேலி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பார்டரை செக்யூர் பண்ணுறோம். ஆனால் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக இருக்கிறதுனால, அதுவும் பனிப்படர்ந்த மலை பகுதியாகிறதுனால அங்கே வேலி போட்டு பாதுகாக்க முடியல. ஸோ அதனால தான் அந்த வழியிலேருந்து தீவிரவாதிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் எல்லாமே என்னைக்கா ஒரு நாள் ராஜஸ்தான்லேயோ இல்லை பஞ்சாப்லேயோ தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி இல்லவே இல்லை. ஒன்று கடல் வழியாக வருவாங்க. 2008 மும்பை தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வருவாங்க. ரீசெண்டாக போன வருஷம் நடந்த பகல்காம் அட்டாக் அங்கே வந்து நம்மளால் பாதுகாக்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் அங்கே அந்த வழியாக தீவிரவாதிகள் ஈஸியாக வந்துடுறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் மற்றும் வக்கான் காரிடர். இந்த வக்கான் காரிடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சின்ன ரூட், இந்தியாவோட பார்டரை ஒட்டினாப்புல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பாதை கிடையாது, பட்டுப்பாதையும் வேற, இது வேற. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஏற்பட்ட பகையை சமாளிக்கிறதுக்காக இந்த பாதை வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக சைனாவுக்கு போவதுக்காக உருவாக்கப்பட்டது. சைனா வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பாதையை அந்த வழியாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் பார்டரை வந்து இல்லை, அதாவது சர்வதேச எல்லைகள் எந்தெந்த மாநிலத்துக்குலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி, ஹரியானா மற்றும் தெலங்கானா இந்த 6 மாநிலங்களும் எந்த ஒரு சர்வதேச எல்லைகளும் ஷேர் பண்ணல. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாடு தான் எந்த எல்லையும் ஷேர் பண்ணி, கடல் வழியான எல்லையை வந்து நாம் வந்து ஸ்ரீலங்கா கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இந்தியாவை நாம் எந்த வகையில் பிரிக்கலாம்? இந்தியா வந்து பார்த்தோம்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இது வந்து மக்கள் வந்து ஆள்றதுக்காக பிரிச்சுக்கிட்டோம், பொலிட்டிக்கல் டிவிஷன். இப்போ மக்களே இல்லை அப்படின்னா இந்தியாவை எப்படி பிரிக்கலாம்? இந்தியாவை வந்து இயற்கை அமைவிடத்தால் நாம் வந்து பிரிக்க முடியும். மக்கள் இல்லாத இடத்துல ஒரு பில்டிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போது இயற்கை மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு நாம் பிரிக்கலாம். நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அதாவது இமயமலை, நார்தர்ன் பிளைன்ஸ் வடபெரும் சமவெளிகள், பெனின்சுலார் பிளேட்டிவ் தீபகற்க பீடபூமி, அடுத்து கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை சமவெளிகள், அடுத்து டெசர்ட் ஐலாண்ட் பாலைவனம் தீவுகள். இப்படி 6 பிரிவாக நாம் வந்து பிரிக்கலாம். முதல்ல வந்து நார்தர்ன் மவுண்டைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இமயமலை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இமயமலை வந்து பாகிஸ்தானுக்கு கிழக்க காஷ்மீர்லேருந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் பார்டர் வர கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலே பரவி இருக்குது. மேற்கு பகுதியில் அகலம் வந்து 500 கிலோமீட்டர் அளவுக்கும், கிழக்கு பகுதியில் 320 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமும் இருக்குது. கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸுக்கு வடக்க இருக்குது. இமயமலை எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத 2 விதமான தியரியில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பேர் தான் வேறு வேறு. ஒன்று வந்து ஜியோசின்க்ளினல் ஆரிஜின். உலகம் வந்து தோன்றும் போது வந்து பார்த்தோம்னா 2 தான் உலகத்தில் இருந்தது. ஒன்று வந்து மிகப்பெரிய நிலப்பகுதி, அதை சுற்றி இருந்த தண்ணீர் பகுதி. நிலப்பகுதிக்கு பேர் வந்து பார்த்தோம்னா பேஞ்சியா, சுற்றி இருந்த கடல் பகுதிக்கு பந்தலாசா அப்படிங்கிற 2 பேர் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பேஞ்சியா வந்து 2 பிரிவாக பிரியுது. வடக்கு பகுதி வந்து அங்காரா லேண்டுனையும் தெற்கு பகுதி வந்து கோண்ட்வானா லேண்டுனையும் 2 பிரிவாக சொல்கிறாங்க. நடுவில் வந்து டெத்திஸ் கடல் அப்படின்னு ஒரு கடல் வந்து 2ஐயும் பிரித்ததாக சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக பார்த்தோம்னா தெற்கு பகுதியான கோண்ட்வானா லேண்ட் வந்து இந்திய நிலப்பிரிவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அங்காரன் லேண்டில் வந்து மோதுது. அப்படி மோதும் போது அந்த தெத்திசீல இருந்த எல்லா வண்டல் படிவுகளும் உயர்ந்து மடிப்பு மலைப்பகுதிகளாக உருவாகுது. அதாவது யங் ஃபோல்டு மவுண்டன்ஸான ஹிமாலயாஸாக உருவாகுது. இதுதான் ஜியோசின்க்ளினல் ஆரிஜின். அடுத்த தியரி வந்து பிளேட் டெக்டானிக் தியரி. இதுவும் ஜியோசின்க்ளினல் ஆரிஜின் தியரி மாதிரி தான். சொன்ன ஆளை வச்சு தான் மாற்றுறாங்களே தவிர கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதை சொன்னவர் யாருன்னா WJ மார்கன் 1967 சொல்கிறாரு. அதே தியரி தான் பேஞ்சியா, பந்தலாசா, அதே தான் இங்கேருந்து அங்கே பிரிஞ்சு போய் மோதுறது. ரெண்டுமே ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு. இப்படி மோதுனதில் மொத்தம் 3 பிரிவாக இமயமலை வந்து உருவாச்சு. ஒரே பகுதியாக உருவாகாமல் 3 பிரிவாக உருவாச்சிருக்கோம். நமக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது வந்து ஒரே மலைப்பகுதியாக தான் இருக்குது. ஆனால் இமயமலை வந்து 3 பிரிவாக இருக்குது. ரொம்ப உள்ளே இருக்க பகுதி வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், அடுத்து கொஞ்சம் வெளியே இருக்குது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், ரொம்ப வெளியே இருக்குது சிவாலிக் ஹிமாலயாஸ், அப்படி 3 பிரிவாக பிரிக்கலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி, லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு சிவாலிக். இந்த இமயமலையெல்லாம் சில பள்ளத்தாக்குகள் வந்து பிரிக்குது. அந்த பள்ளத்தாக்குகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு, கங்க்ரா வேலி, குழு வேலி, டூன் வேலி, இந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் வந்து பிரிக்குது. வடக்கு பகுதியில் வந்து ஸ்லோவான சரிவையும், தெற்கு பகுதியில் வந்து ரொம்ப வேகமான சரிவையும் கொண்டு இருக்குது இமயமலை. இமயமலைக்குள்ளேயே இந்த 3 பகுதியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவுகளுக்குள்ளேயே ஒரு சின்ன கோடு மாதிரி பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து பார்க்க போகிறோம். கிரேட்டர் ஹிமாலயாஸையும் லெஸ்ஸர் ஹிமாலயாஸையும் பிரிக்கிறது பேர் வந்து மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட். லெஸ்ஸர் ஹிமாலயாஸையும் சிவாலிக்கையும் பிரிக்கிறது வந்து மெயின் பவுண்டரி த்ரஸ்ட். சிவாலிக்கையும் நார்த்தன் பிளைன்ஸையும் பிரிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஃப்ரண்ட் ஃபால்ட். இப்படி 3 பிரிவான பிரிவுக்கும் பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து
ஆர்கியன் காம்ப்ளெக்ஸ் பாறைகளால் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆர்கியன் காம்ப்ளெக்ஸ்னால் உலகம் தோன்றும் போது, அதாவது சுமார் 4.6 பில்லியன் இயர்ஸ் உருவாவதுக்கு முன்னாடியே உள்ள பாறை வகைகள் தான் இந்த ஆர்கியன் காம்ப்ளெக்ஸ். அதில் தான் இமயமலை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், நார்தன் மோஸ்ட் அண்ட் இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிமாலயாஸ். இங்கே வந்து பெரிய பெரிய ஆறுகள்லாம் இல்லை, அதனால் அரிப்புகளும் இல்லை. இங்கே வந்து 8000 மீட்டருக்கு மேலே, 8000 மீட்டர்னால் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமான உயரத்துக்கு சிகரங்கள்லாம் இருக்குது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் அளவுக்கு உயரம் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சுனாமி வந்தாலும் தாங்க முடியும். இதே 8 கிலோமீட்டர்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் உயரமான சிகரங்கள்னு. இமயமலை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு வில் போன்ற அமைப்பால் தான் இருக்குது. காஷ்மீரில் நங்கா பர்பத் அப்படிங்கிற ஒரு சிகரம் இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் பகுதியில் நம்சா பர்வா அப்படிங்கிற ஒரு சிகரத்தோடு முடியுது. அதில் வந்து அப்படியே ஒரு வில் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முக்கியமான பிரிவுகள் எல்லாமே இமயமலை வந்து தொடர்ச்சியான மலைப்பகுதியாக இல்லாமல் சில கணவாய்களும் இருக்குது. கணவாய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பாலக்காட் கணவாய் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொச்சிக்கு போகிற வழியில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கொச்சிக்கு போகிறதுக்கு ஒரு வழி மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய வழிகள் வந்து இமயமலையில் இருக்குது. ஒன்று வந்து சேங்லா, சொஜிலா, வராச்சாலா, சிப்கிலா, தகாலா, நிதி பாஸ், லிப்பு லேக் பாஸ், நாத்துலா, ஜெலப்லா, திகாங் பாஸ், திப்பு, லிக்காபாணி, பாங்சன் பாஸ், இப்படி நிறையா கணவாய்கள் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தி பேர், அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரக்கோரம் பகுதியில் உள்ள ஒரு குவாரா தாக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கணவாய் வந்து காரக்கோரம் மலைப்பகுதியில் உள்ள காரா தாக் பாஸ் அப்படிங்கிற கணவாயில் தான் பெரிய பட்டுப்பாதையே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் உள்ள உயரமான சிகரங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதில் பாதி வந்து நேபாளத்துலேயும் கொஞ்சம் இந்தியாவிலையும் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளம், கஞ்சன்ஜங்கா இந்தியா, மக்காலு நேபாள், தௌலகிரி நேபாள், நங்கா பர்பத் இந்தியா, அன்னபூர்ணா சிகரம் நேபாள், நந்தாதேவி இந்தியா, காமட் இந்தியா, நம்சா பர்வா இந்தியா, குர்லா மந்தட்டா நேபாள். இப்போ உயரமான சிகரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து லெஸ்ஸர் ஆர் மிடில் ஹிமாலயாஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கும் சிவாலிக் ஹில்ஸுக்கும் மத்தியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ரேஞ்சஸாக இருக்குது, அடுக்கடுக்குகளாக இருக்குது. இதில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து பார்த்தோம்னா பீர்பாஞ்சல், தௌலத்தார், முசௌரி மற்றும் உத்தரகாண்ட், நாக்திபா மற்றும் மகாபாரத் லேக் ரேஞ்சஸாக இருக்குது. இதோட சராசரி அகலம் வந்து 60லேருந்து 80 கிலோமீட்டர். அதுபோல உயரம் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 4500 மீட்டர் வரை உயர முடியுது. கிரேட்டர் ஹிமாலயாஸோட இந்த மலை சிகரம் வந்து உயரம் கம்மி தான். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. முசௌரி, லான்ஸ்டவுன், நைனிட்டால், சக்ரத்தா, ராணிகேட், அல்மோரா, சிம்லா, டார்ஜிலிங்கிற பேர் வந்து நம்ம ஆதவன் படத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே உள்ள முக்கியமான பள்ளத்தாக்குகள் வந்து குழு பள்ளத்தாக்கு, கங்க்ரா வேலி, இந்த 2 பள்ளத்தாக்குகள் இருக்குது. இப்படி நம்ம முக்கியமான மலைத்தொடர்கள் பார்க்கும்போது சில இம்பார்ட்டன்ட் டேம்ஸையும் நாம் சேர்த்து பார்ப்போம். ஒன்று வந்து கரைவாஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த பீர்பால் ரேஞ்சுக்கும் சாஸ்கர் ரேஞ்சுக்கும் மத்தியில் வந்து சாண்ட், கிளே, சேல், மட், லிக்னைட், கிராவல் போன்ற படிவுகளாலான ஒரு நிலப்பகுதியை தான் கரைவாஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஏரிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு நல்ல செழிப்பான ஒரு பகுதியாக உருவாயிருக்கு. இது வந்து காஷ்மீரில் சாஃப்ரான் அப்படிங்கிற ஒரு பூக்கள் உற்பத்திக்கு ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இந்த மண் வந்து ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், ஆப்பிள் மற்றும் ஆர்காட் போன்ற மரங்கள் வளர்றதுக்கு நல்ல செழிப்பான பகுதியாக இருக்குது. அடுத்து வந்து புக்கியால்ஸ். இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் உள்ள போட்டியாஸ் இன மக்களுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன மக்களுக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா தங்களோட கால்நடைகளை மேய்ச்சதற்கு ரொம்ப பயன்படுது. அடுத்து வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவாலிக்ஸ்னு பேர். ஹிமாலயாஸில் அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் தான் சிவாலிக். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் 50 கிலோமீட்டர் அளவுக்கும் அருணாச்சல் பிரதேசத்தில் 15 கிலோமீட்டர் அளவுக்கும் அகலமாக இருக்குது. இது வந்து டீஸ்டா மற்றும் ரைடாக் போன்ற ஆறுகளால் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள்லாம் உருவாக்கி பெரிய இடைவெளியை உருவாக்குது.
சிவாலிக்கோட சராசரி உயரம் வந்து 600லேருந்து 1800 மீட்டர் தான். ரொம்ப ஹைட்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து சிவாலிக் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்மு ஹில்ஸ், உத்தரகாண்டில் தாங் ரேஞ்ச் அண்ட் துரிதேவா ரேஞ்ச், நேபாளில் சுரியா கட் ஹில்ஸ், அருணாச்சல் பிரதேசில் டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி ஹில்ஸ்னு நிறைய பேரால் அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மத்திய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் நடுவில் வந்து நிறைய லாங்கிடியூட்னல் வேலிஸ் வந்து இருக்குது. அந்த வேலிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இமயமலையிலிருந்து வர்ற ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட மண்களால் நிரப்பப்பட்டு உள்ளது. அந்த நிரப்பப்பட்டுள்ள பகுதிக்கு 2 விதமான பேர் சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கிறதுக்கு பேர் டூன்ஸ்னையும், கிழக்கு பகுதியில் உள்ள இமயமலையில் இருக்கிறதுக்கு டுவார்ஸ்னையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த சிவாலிக் மலையில் உள்ள தென் சரிவில் உள்ள ஓடுற ஆறுகளுக்கு பேர் வந்து சோவாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சோவாஸ் வந்து நிறைய நல்ல நீர் கொண்டு நிறைய அடர்த்தியான ஃபாரஸ்ட் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த இமயமலை போக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை, பூர்வாஞ்சல்னு 2 இருக்குது. டிரான்ஸ் இமயமலைனா இமயமலைக்கு வடக்கு டிபெட்டியன் பகுதியில் உள்ள இமயமலைக்கு பேர் டிரான்ஸ் இமயமலை. இங்கே வந்து மெயின் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இங்கே தான் வந்து பார்த்தோம்னா லடாக் பிளேட்டிவும் இருக்குது. லடாக் பிளேட்டிவ் தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் பிளேட்டிவ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டருக்கு மேலே இருக்குது. அடுத்து ஈஸ்டர்ன் ஹில்ஸ், கிழக்கு பகுதியில் உள்ள மலைகளின் பெயர் வந்து பூர்வாஞ்சல். இந்த பூர்வாஞ்சல் வந்து எங்கே இருக்குன்னா மியான்மர் பார்டரில் இருக்குது. இந்த பூர்வாஞ்சல் தான் வந்து மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இயற்கையான பார்டராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்மளால் ஒரு வேலியிட்டு எல்லையை பாதுகாக்க முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி மியான்மரில் இனக்கலவரம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இதில் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இப்போ வந்து நாம் பார்த்தது இமயமலையோட பேசிக்கான டிவிஷன்ஸ் தான் பார்த்தோம். ரீஜனல் வைஸாக இமயமலையை எப்படி பிரிப்பாங்க, அதாவது காஷ்மீர் பகுதியில் உள்ள இமயமலைக்கு ஒரு பேர், அந்தந்த மாநிலத்தில் எப்படி இமயமலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீர் ஆர் நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இங்கே வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. காரகோரம் ரேஞ்சஸ், லடாக் ரேஞ்சஸ், ஜாஸ்கர் ரேஞ்ச், பீர்பால் ரேஞ்சஸ். இந்த லடாக் ரீஜன் தான் வந்து கோல்டு டெசர்ட், இந்தியாவோட குளிர் பாலைவனம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லடாக் பிளேட்டு 5000 மீட்டருக்கு மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து கடல் மட்டத்தில் இருக்க சென்னையில் வந்து பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் இருக்குது. ஒவ்வொரு 165 மீட்டர் ஹைட்டுக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். 5000 மீட்டர்னால் அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து லடாக் பிளேட்டிவ் வந்து நாம் வந்து குளிர்ந்த பாலைவனம்னு சொல்கிறோம். இந்த நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயஸில் நிறைய கரைவா ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து சாஃப்ரான், ஆப்பிள், பீச்சஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட், ஆப்ரிகாட்ஸ் இந்த மாதிரி மரங்கள் வந்து வளர்க்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் தான் ஹிமாத்ரி இருக்குது. ஹிமாத்ரி வந்து அடாப் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது கடவுள்களின் இருப்பிடம்னு சொல்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி எல்லாமே நம்ம படத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி பனி படர்ந்த சூழ்நிலை இருக்கிறதா தான் காட்டுவாங்க. அதுதான் இமயமலை. அங்கே தான் கடவுள்கள் உருவானதாக வரலாறு இருக்குது. அதனால தான் ஹிமாத்ரியை அடாப் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இமயமலையில் வந்து நல்ல நன்னீர் ஏரிகள் வந்து இருக்குது. தால், உலார், அது போக பார்த்திங்கன்னா இந்த குளிர் பிரதேசங்கள்லையும் சால்ட் வாட்டர் லேக்ஸ் கூட இருக்குது. பேங்காங் சோ மோரிரி இந்த மாதிரி உப்பு நீர் ஏரிகளும் இருக்குது. எதனால் உப்பு நீர் ஏரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான எவாப்ரேஷன், அதாவது தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக எவாப்ரேட் ஆகிரும். அது போக வேகமாக கூலிங் ஆகும். இதனால தான் அதிகப்படியான உப்பு வந்து இருக்குது. முக்கியமான நதிகள் வந்து பார்த்தோம்னா இந்தஸ், ஜீலம், செனாப் இதெல்லாம் முக்கியமான நதிகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா அருணாச்சல் ஹிமாலயாஸ். இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இங்கே வந்து அடிக்கடி நிலச்சரிவும் நிலநடுக்கமும் ஏற்படும். இங்கே உள்ள முக்கியமான சிகரங்கள் வந்து காங்டோ, நம்சா பர்வா. நம்சா பர்வா நம்ம யாருமே பார்த்தோம். நம்சா பர்வா அது வந்து நம்ம யாருமே பார்த்தோம் உயர்ந்த சிகரம்னு. அடுத்து இங்கே உள்ள முக்கியமான ஆறுகள் வந்து காமெங், சுபன்ஸ்ரீ, டிபாங் மற்றும் லோஹித். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள். இந்த மாதிரி நதிகளில் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான கரண்ட் வந்து நாம் நீர் மின்சக்தி நிலையம் வச்சு எடுக்கிறோம். அடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் மற்றும் பூர்வாஞ்சல், இதை பற்றி நம்ம யாருமே படிச்சிட்டோம். இந்த பூர்வாஞ்சல் வந்து மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் பார்டராக இருக்குதுன்னு நாம் வந்து பார்த்தோம். இது வந்து டிஸ்டா மற்றும் பிரம்மபுத்திரா 2 ஆறுக்கு நடுவில் இருக்குது. இங்கே உள்ள மலை ரேஞ்சஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா அக்கா ஹில்ஸ்,
டஃப்லா ஹில்ஸ், மிரி ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஸ்மி ஹில்ஸ் மற்றும் நம்சா பர்வா. முக்கியமான கணவாய்கள் அதாவது மவுண்டைன் பாசஸ் பார்த்தோம்னா போம்டிலா, போம்லா, டுங்கா, யோங்யாப், திப்பு, பாங்சவ், சீலா, டிகாங், பிகார்னே. இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஆறுகள் ஓடுறதுனால நிறையா மண்ணரிப்பு ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அருணாச்சல் பிரதேசத்துலலாம் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களை முக்கிய மலைகள் வந்து பார்த்தோம்னா பட்காய் பூம், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், ப்ளூ மவுண்டெயின்ஸ். ப்ளூ மவுண்டெயினான ஊட்டின்னு நினைக்க வேண்டாம், மிசோரம், திரிபுரா ரேஞ்ச் மற்றும் பிரெயில் ரேஞ்ச். ஓகேவா. அடுத்து இமயமலையின் வளைவுகள், அதாவது சின்டாக்சியல் பெண்ட். சின்டாக்சியல் பெண்ட் ஆஃப் ஹிமாலயஸ்னா மேற்கு பகுதியில் ஒரு பெண்ட் இருக்கும், கிழக்கு பகுதியிலையும் ஒரு பெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஹேர்பின் பெண்ட் மாதிரியே இருக்கும். இதுதான் சின்டாக்சியல் பெண்ட்ஸ். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மேற்க வந்து பார்த்தோம்னா நங்கா பர்வத்திலையும், கிழக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ்லையும் இருக்குது. ஹிமாச்சல் அல்லது உத்தரகாண்ட் ஹிமாலயஸ் இது வந்து கடைசி பிரிவு. இது வந்து ராவி நதிக்கும் காளி நதிக்கும் மத்தியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய டூன்ஸ் இருக்குது. டூன்ஸ்னால் ஃப்ளாட் வாலி, பள்ளத்தாக்குகள் வந்து நிறைய இருக்குது. இங்குள்ள முக்கியமான ஹில் ஸ்டேஷன் வந்து தரம்சாலா, முசௌரி, சிம்லா. அடுத்து வந்து பார்த்தோம்னா மொலாசஸ் பேசின். இது வந்து பார்த்தோம்னா ஒரு மிசோரம் மாநிலத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய பாறையால் உருவான ஒரு மலைப்பகுதி. இதுக்கு பேர் மொலாசஸ் பேசின். இது வந்து இமயமலை மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இமயமலை கூடயே நம்ம வந்து படிக்கிறோம். மீதுள்ள எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.